அக்னி நட்சத்திரம்னா என்ன? அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கத்திரி வெயில் காலம் ஒவ்வொரு வருஷமும் மே மாதத்துல இருக்கும். தமிழ் பஞ்சாங்கம் அடிப்படையில ஒவ்வொரு வருஷமும் அக்னி நட்சத்திரம் கணக்கிடப்பட்டு வருது. அந்த வகையில நடப்பாண்டு கத்திரி வெயில் மே 4ஆம் தேதி தொடங்குது. இந்த கத்திரி வெயில் வர 28ஆம் தேதி வரைக்கும், அதாவது 25 நாட்கள் தொடர்ந்து வாட்டி வதைக்க காத்திருக்கு. பொதுவா கத்திரி வெயில் காலத்துல தான் வெயிலோட தாக்கம் உக்கிரமா இருக்கும். ஆனா கடந்த மார்ச் மாத இறுதியில இருந்தே வெப்பத்தோட தாக்கம் அதிகமா இருக்கு. அதுலயும் இந்த மாத தொடக்கத்துல இருந்தே வெயில் சுட்டெரிச்சிட்டு வருது. குறிப்பா சேலம், ஈரோடு, கரூர், தர்மபுரி, திருத்தணி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்கள்ல 100 டிகிரியையும் சில நேரங்கள்ல 105 டிகிரியையும் கடந்து வெயில் பதிவாகிட்டு வருது. இதுல ஈரோடு, சேலத்துல 108 டிகிரியையும் கடந்து இந்த வருஷத்துல இதுவரைக்கும் இல்லாத வெப்ப அளவா பதிவாகி இருக்கு. ஈரோட்ல அதிகபட்சமா 110 டிகிரி வெயில் கொளுத்தி இருக்கு. இங்க இப்படின்னா கோடைவாச தலங்களான ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறையில கூட வெயிலோட தாக்கம் அதிகரிச்சு காணப்படுது. ஊட்டியில இதுவரைக்கும் இல்லாத வெப்ப அளவு பதிவாகி இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. கடந்த வருஷத்துல கத்திரி வெயில் காலத்துல சென்னை மீனம்பாக்கத்துல 109 டிகிரியை தொட்டுச்சு வெயில். அதுதான் அதிகபட்ச வெயில் பதிவா இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் கத்திரி வெயில் தொடங்குறதுக்கு முன்னதாவே ஈரோட்ல 109 டிகிரியை கடந்திருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த வருஷம் 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல வெயில் சுட்டரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கடந்த 2003ஆம் ஆண்டு மே மாதத்துல 119.48 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதுதான் இதுவரைக்கும் தமிழகத்துல பதிவான உச்சபட்ச வெயில் அளவா இருந்துட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது.